வரைக்கும் அரசியல்வாதிங்க சொல்றதே செய்ய மாட்டானுங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது கூட மண்டே ரிசல்ட் வந்துரும் போல. ஆனா ஒர்க்ல அந்த ரிசல்ட் வரவே வராது போல. அந்த வாட்டி எலெக்ஷன்ல நாங்க தான் ஜெயிக்கிறோம். என்னடா ஆமா மச்சான், இப்ப இவன் சொல்றது யோசிக்கணும்ல. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நவீன் யூனியன் சேனல். நான் உங்கள் நவீன்குமார் பேசுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன வீடியோனா, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வழக்கம் போல தான். ஆக்சுவலி இது யார் மனசையும் புண்படுத்துற மாதிரியும் இல்லை, யாரையும் குறிப்பிட்டு பேசுற மாதிரியும் இல்லை. இது மக்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலிமா ஒன்று சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இது என்னோட கருத்து மட்டும்தான். இது யாரோட கருத்தும் கிடையாது, யாருக்கிட்ட கேட்டு போட்டதும் கிடையாது. இது என்னோட கருத்து. இது யாரும் தப்பா எடுத்துக்க வேணா, இது பர்சனலா எடுத்துக்க வேணா. இது என்னோட கருத்து, நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் தெரியும் நம்ம இந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோமா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமாக அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ரிக்வஸ்ட்டாக ஒன்று தான் கேட்டுறேன். நம்ம சேனலில் இது மாதிரி பார்க்காதவங்க புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சரி, எங்கடா சீக்கிரம் வாடா டே. இப்பதான் போன் பண்ணது வந்துருக்கிறேன். அப்புறம்டா உட்காரு. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ எப்படி சாப்பிட்டியா? என்னடா என்னத்தை பற்றி பேசுங்க? சும்மா இப்பதான் வந்தோம், போன் பண்ணி கூப்பிட்டான். சரியா வந்து உட்காந்துருக்கோம். சும்மா உட்காந்துதான். நாளைக்கு சண்டே இல்லை, அப்படியே சும்மா உட்காரு. சரி வா உட்காரு, அட்டில உட்காரு மஜாவா. அப்புறம் மச்சான் ஒர்க்லாம் எப்படா பண்ணிது? ஐயோ, இப்போ நடந்த எலெக்ஷனோட ஒர்க்ல பயங்கரமான எலெக்ஷன் நடக்குதுடா. அப்படின்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது கூட மண்டே ரிசல்ட் வந்துரும் போல. ஆனா ஒர்க்ல அந்த ரிசல்ட் வரவே வராது போல. அந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் அங்க பண்றானுங்க. ஏன் அப்படி சொல்ற? ஒர்க் அவ்வளவு ப்ரெஷரா இருக்கு, அதனால சொல்றேன். சரி, ஓகே விடுங்க. அது எதுக்கு நமக்கு? எல்லா ஒர்க்கும் அப்படிதான் இருக்கும். எதுக்கு நம்ம ஒர்க்கை பத்தி பேசுற சம்மந்தமே நம்ம விடு. நாம ஜாலியா மீட் பண்ணி பேசிட்டு போறோம். ரிசல்ட் என்ன கதை தெரியல, யார் வர போறாங்கன்னு. இந்த பக்கம் பார்த்தா அவங்க வருவன்றாங்க, இந்த பக்கம் பார்த்தா இவங்க வருவன்றானுங்க. நியூஸ்ல பார்த்தா திடீர்னு இவங்க தான் ஐஎஸ்ல இருக்கிறன்னு வேற சொல்றானுங்க. ரொம்ப டஃபஸ்டா தான் இருக்கும் போல. பாக்கலாம், நான் இன்னும் ஒரு நாள் தான் நான் பார்த்துடலாமே யார் தான் வர போறாங்க. மச்சான் மனசை போட்டு நீ எல்லாம் குழப்பின்லாம் இருக்காத. இந்த வாட்டி எலெக்ஷன்ல நாங்க தான் ஜெயிக்கிறோம். என்னடா டேய், எப்படிடானா நீ பாத்துன்னு இருக்கியா இல்லையா? நீ அவர் அவ்வளவு பெரிய ஆளு, கரியரை உச்சத்தே விட்டு அவர் அரசியல் வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு மாசா ஸ்பீச் பேசுறாரு, நடிக்கிறாரு. அதெல்லாம் விட்டு மக்களுக்காக நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருக்காரு. இந்த வாட்டி அவர் கண்டிப்பா இந்த வாட்டி வின் பண்ண வர்றா. டேய் ஆமா, மாசா டைலாக் மட்டும் பேசினா போதுமாடா? யாரா நினைச்சுக்கிறேன்? நீ வேணா ஓட்டு போடுடா மாசா டைலாக் பேசினா. டே போடா டேய், மாசா டைலாக் பேசினாலாம் ஓட்டு யாரும் போட மாட்டாங்கடா. யார் சொன்னது மாசா டைலாக் சொன்னா ஓட்டு போடுவான்னு சொல்லிட்டு? சினிமா வேற, அரசியல் வேற, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. சும்மா அவர் தான் இவர் தான். என்னடா என்னடா நீ எப்படியே சிரிச்சுன்னு இருங்கடா. 4ஆம் தேதி ஆனோன்னு நாங்க சீட்டை பிடிக்கிறோம், கசியமா உட்காரோம்டா. இங்க பாரு அஜித், ஒன்னே ஒண்ணுதான் சிம்பிள் ஒன்று. நீங்க சினிமாவில் நேசிங்க, அவர் பெரிய ஆள் தான், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அவரை சிஎம் ஆகணும், மிகப்பெரிய தப்பு அது. உங்க ஆளுக்கு சிஎம் வந்து என்னதான் பண்ண போறா சொல்லு? மச்சான் கண்டிப்பா நல்லது மட்டும் தான்டா பண்ணுவாரு. சரி ஓகே, நல்லது பண்ணுவார். அவர் படத்துல குடிப்பாரு, சிகரெட் அடிப்பாரு, வயலன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்துதான் நிறைய பேர் வளர்ந்து வராங்க. நீ அதை பார்த்தா அவருக்குள்ள பிடிச்சி வர. இதெல்லாமே வந்தா அரசியல் வந்து இதெல்லாமே நான் தடுப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல சொன்னாரா? கண்டிப்பா 4ஆம் தேதி ஆகட்டும், அவர் மக்களுக்கோசரம் நல்லது மட்டும் தான் அவர் செய்வார். இல்ல எல்லாத்தையும் மாத்துவார். 1 செகண்ட், இதெல்லாம் சொன்னாரா? வந்தா மது இல்லாத தமிழகம்னு திருத்துவாருன்னு சொல்லிட்டு சொன்னாரா? மாத்துறன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கூட ஏன்டா சொல்லவே இல்லை லாஸ்ட் வரைக்கும்? அவரு கண்டிப்பா மாத்துவார் மச்சான். எப்படா சொல்லாமே மாத்துவார்? என்னடா தான் போறேன். ஆமாண்டா, அது ஏன் அது அவர் சொல்லவே இல்ல. இப்ப இருக்க அரசியல்வாதிங்க சொல்றதே செய்ய மாட்டானுங்க. இவர் சொல்லாத எப்படி செய்வாரு? அப்ப சினிமாவில் மட்டும் தான் பேசுவாரா? இப்ப ரியல் லைஃப்ல இருந்து பேச மாட்டாரா? நீ என்ன சொன்ன, மாசா டைலாக் பேசுவாருன்னு சொன்னியா சொல்லலையா? ஆமா மச்சான், இப்ப இவன் சொல்றது கரெக்ட் தானே? என்னடா மச்சான் கரெக்ட் நீ சொல்ற? ஆமா மச்சான், சினிமாவில் நடிக்கிறவன் எப்படா நாட்டை ஆள முடியும்? அப்ப சினிமால இருக்கிறவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ நினைக்கிறீங்க? தெரியாதுல்லடா, நாட்டை ஆள்ற அளவுக்கு அவனுக்கு அதுக்கான பக்குவம் வரணும்டா. அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கணும்டா. இது எல்லாமே எதுவுமே இல்லாம டைரக்டா நான் நாட்டை ஆளுவேன்னு சொல்றதே தப்புதான் மச்சான். மச்சான் அவன் சொன்ன மாதிரி தான் கரெக்ட். ஒன்னே ஒண்ணுதான், ரசிகனா இருக்கலாம் ஆனா முட்டாளா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கல எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும், அதுக்கப்புறம் தான் இங்க எல்லாமே மாறும். மற்றவங்க மாற்றுவான்னு நினைக்க கூடாது. நம்ம மாறினா இங்கே எல்லாமே மாறிடும்.